ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த விதமான நிழலும் கிடையாது கியாமத்துடைய நாளிலே. அல்லாஹ் 7 வகையான கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுப்பான். அந்த 7 கூட்டத்தாரில் ஒருத்தர் தான் முஅல்லகத்துன் ஃபில் மசாஜித், உள்ளம் மஸ்ஜிதோட கொழுகப்பட்டவங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதை நாங்கள் ஒரு நாளும் கணக்கு பார்க்கப்படாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி 700 மடங்காக அல்லாஹ் திருப்பி தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதமத் செஞ்ச அனஸ் ரலியல்லாஹு தஆலா 10 வயசு சஹாபி, சின்ன பிள்ளைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத் கொடுத்தாங்க. யா குலாம் இன்னி உஅல்லிமுக பிகலிமாத்தின் யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக. ஏ அருமை மகனே, சிறியவனே, அனஸ் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்த தாவத். அந்த தொழுகையை விட்டா எவ்வளவு நஷ்டம் என்கிறது எங்கட பிள்ளைக்கு ஒரு நாள் சொல்லி கொடுத்திருப்போமா? அல்லாஹ்வை பத்தி தந்த மனைவியிடத்துல, கணவனிடத்துல, பிள்ளைகளிடத்துல பேசணும். வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய பேசக்கூடிய மனிதண்ட வார்த்தையை விட சிறந்த வார்த்தை என்ன இருக்குன்னு அல்லாஹ் கேட்கிறான். மக்களுக்கு இந்த 1500 வருட காலத்துக்கு பின்னாலும் மக்களுக்கு தெளிவாக மக்கள் விளங்கக்கூடிய வகையிலே சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, பாக்கியத்தை, கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இனியமானவர்களே, இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அதனுடைய சிறப்புகள், ஃபலாயில்கள், அதை பற்றி இமாம் அவர்கள் கிதாபிலே பல தலைப்புகளிலே கோர்வை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய நற்கூலிகள் என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு மனிதன் நோன்பு நோற்றால் அந்த நோன்பினுடைய பெறுமதி என்ன? அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு மனிதன் அவனுடைய பொருளை செலவு செய்கின்றான், அந்த மனிதனுடைய சிறப்புகள் என்ன? அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு மனிதன் ஹிதுமத் செய்கின்றான், அந்த மனிதனுடைய சிறப்பு என்ன? அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்புகள் என்ன என்று சொல்லக்கூடிய அதிகமான தலைப்புகளிலே இமாம் அவர்கள் இந்த தலைப்பை கோர்வை செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்திலே நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பியதன் பிரதானமான நோக்கம், அல்லாஹ் என்னையும் உங்களை இந்த உலகத்துக்கு ஒரு பிரதிநிதியாக, அல்லாஹ் மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் மலக்குமாரிடத்திலே எங்களை படைப்பதற்குரிய அந்த விடயத்தை மலக்குமாரிடத்தில் அல்லாஹ் எத்தி வைக்கிறான். إذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة. இந்த உலகத்துக்கு என்னுடைய பிரதிநிதிகளை, ஹலீஃபாக்களை இந்த உலகத்தில் நான் படைக்க போகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தினுடைய ஹலீஃபாக்களாக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார். ஏனைய நபிமார்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய பொறுப்பு நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பொறுப்பு, நபிமார்களுக்கு கொடுத்த பொறுப்பு. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாவிலே ஒரு கொன்னத்தன்மை ஒன்று இருந்துச்சு. அல்லாஹ்வின் பக்கம் மக்களை தாவத்து கொடுப்பதற்கு, அல்லாஹ்வை பற்றி மக்களின் பக்கம் பேசுவதற்கு அவங்களுக்கு நாவல் ஒரு கொன்னத்தன்மை. அதனால ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்விடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய சகோதரனை எனக்கு உதவியாக தாவத்துக்கு உன் பக்கம் மக்களை அழைப்பதற்காக வேண்டி என்னுடைய சகோதரனை எனக்கு உதவியாகத்தான் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரனை அல்லாஹ் ஒரு நபியாக ஆக்கித்தான் அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் பக்கம்
இந்த உலகத்திலே ஏக கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த கலிமா உலகத்தில் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தாவத்துக்காக வேண்டி அல்லாஹ் பாவித்தது நபிமார்களை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தாக எங்களுக்கு நபிமாருடைய பொறுப்பை அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ருஜத் லின்னாஸ், வெளியாக்கப்பட்ட எல்லா சமுதாயத்துக்கு மத்தியிலும் நீங்கள் சிறந்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் முழு நபிமார்கள், அல்லாஹ்வுடைய கூட்டாளி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சிறந்த உம்மத்துன்னு அல்லாஹ் சொல்லல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோட பேசக்கூடியவங்க. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தை பத்தி கூட்டத்தை பார்த்து அல்லாஹு தஆலா சிறந்த உம்மத் என்று சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தாக எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ருஜத் லின்னாஸ், வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் சிறந்தவர்கள். எதை கொண்டு சிறப்பானவர்கள்? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நபிமாருடைய கவலையை சுமந்து, அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக எங்களை சிறப்பான உம்மத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, எப்ப ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில இருந்து கொண்டு தன்னுடைய உம்மத்துடைய கவலை யாருக்கு இல்லையோ அவன் கைர உம்மத், சிறந்த உம்மத்தில சேர மாட்டான். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நாங்க வெறுமினமே அமல் செய்ய வந்த உம்மத்து கிடையாது. வெறுமினமே அமல் செய்ய வந்த உம்மத்து கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய எங்களுக்கு தொழுகையை ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையாக அல்லாஹ் குறைத்து தந்திருக்கிறார். வருடத்திலே ஒரு மாதம் ஃபர்லான நோன்பு, ஜகாத் 2.5 வீதம், வசதி உள்ளவர்கள் ஹஜ் செய்யலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு அமல்களை குறைத்து தந்திருக்கிறார். எதற்காக வேண்டி தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதுகின்றான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அந்த ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஓதுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதன் அடுத்த தொழுகைக்கிடையில் மரணித்தால் அவன் நேரடியாக சொர்க்கம் போயிடுவான். சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு பாடம் இல்லைண்டா 5 வரி குர்ஆன் இல்லை. ஒரு நேர தொழுகையில ஒரு வரிய பாடமாக்கினாலும் ஒரு நாளைக்கு பாடமாக்கி முடிக்கலாம். ஆயத்துல் குர்சி. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சின்ன அமல் பெருமதியான கூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு ஏன் தந்தான்? அல்லாஹ் சின்ன அமல் பெருமதியான கூலி. ஒரு மனிதன் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதி அவன் அடுத்த தொழுகை கடையில மௌத்தானா அவன் நேரடியா சொர்க்கம் போயிடுவான். கபர்ல, மஹ்ஷர்ல, சிராத்துல எந்த விதமான கேள்விகளுக்கும் சங்கடமும் சிக்கலும் இருக்காது. இவ்வளவு பொறுமதி. கண்ணியமானவர்களே, இந்த சின்ன அமலுக்கு அல்லாஹ் பெருமதியான கூலி. ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமை ஜுமாவுக்காக வேண்டி வீட்டுல குளித்து மஸ்ஜிதுக்கு நடந்து வாரான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு எட்டுக்கும் அந்த மனிதனுக்கு ஒரு நோன்பு நோட்ட நன்மை கிடைக்கும். அடுத்த மறு எட்டுக்கு இரவெல்லாம் நின்று வணங்கி நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். சின்ன அமல். மஸ்ஜிதுக்கு வெள்ளிக்கிழமை ஜுமாவுக்கு நடந்து வாரான். ஒரு மனிதன் ஜுமாவுடைய நியத்தோடு குளிக்கிறான். அந்த மனிதனுடைய ஒவ்வொரு முடியிலிருந்தும் அல்லாஹ் பாவத்தை கலட்டி விடுகின்றான். சின்ன அமல். நியத். ஜும்மாவுக்கு குளிக்கிற நேரத்தில் நியத்து வைக்கிறது. முழு உடம்பிலிருந்த ஒவ்வொரு முடியிலிருந்தும் அல்லாஹ் பாவத்தை கலட்டி விடுகின்றான். ஏன் தெரியுமா கண்ணியமானவர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் பொறுப்பிருக்குது. எங்களுக்கு பெருமதியான ஒரு பாரிய பொறுப்பை நாங்க சுமந்திருக்கிறோம். எங்களுடைய அமல் சிறிதாக இருந்தாலும் அல்லாஹ் வாக்களிக்கிறான், பெருமதியான கூலியை தருகின்றேன். இடைப்பட்ட நேரத்தை தாவத்துக்காக வேண்டி பாவீங்க.
அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. இதுக்கு பிறகு எந்த நபிமார்களும் பெற மாட்டார்கள், எந்த நபிமார்களும் பெற மாட்டார்கள். கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய, கியாமத்துடைய நாள் வரைக்கும் கடைசியாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த கலிமா, இந்த தீன் போய் சேர்வதற்கு நானும் நீங்களும் பொறுப்புதாரிகள். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாவத்தின் பக்கம் மக்களை எவ்வாறு அழைத்தார்கள் சொன்னார்கள். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், இந்த கலிமாவை சொல்லுங்க, கலிமாட வாழ்க்கையை தந்த வாழ்க்கையாக எடுங்க, நீங்க சொர்க்கம் நுழைஞ்சிருவீங்க, உலகத்திலையும் வெற்றி, உங்களுக்கு ஆகிரத்திலையும் வெற்றி. தொழுகையின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் அழைத்தாங்க. தொழுங்க, தொழுகை இல்லைன்னா உங்களுக்கு பலாய் முசீபத் உண்டாகும், வாழ்க்கையில பரக்கத் இல்லாம போயிடும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலை எங்கட வாழ்க்கையில உண்டாகும். இதுதான் மக்களை தாவத்தின் பக்கம் அழைப்பது. உம்மத்துடைய ஃபிக்ர், உம்மத்துடைய கவலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ஒரு யஹூதியுடைய ஜனாஸா போகுது, அல்லாஹ்வை நிராகரித்த ஒரு மனிதனுடைய ஜனாஸா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு கவலையோக பேசினார்கள், அழுதார்கள் என்று வருகின்றது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு அந்நிய மனிதனுடைய ஜனாஸா, அல்லாஹ்வை நிராகரித்த மனிதனுடைய ஜனாஸா, அவனுடைய மௌத்தை நினைத்து நீங்க ஏன் அழுவுறீங்க, கவலைப்படுறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நபியாக இருக்கக்கூடிய நேரத்தில என்னுடைய கண்ணுக்கு முன்னால் ஒரு மனிதன் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறானே, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏந்த கண்ணுக்கு முன்னால ஒரு மனிதன் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறானே. இதுதான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஃபிக்ர், கவலை. இந்த கவலை எனக்கு உங்களுக்கும் உண்டாகணும். கண்ணியமானவர்களே, பொறுப்பிருக்குது எங்களுக்கு. நாங்க ரோட்ல நிக்கிறோம், ஒரு மனிதர் போறாரு, அவர் வேண்டிட்டு போன ஒரு சாமான், 1 கிலோ சீனி, அந்த பேக் கொஞ்சம் ஓட்ட விழுந்து ரோட்டெல்லாம் கொண்டு போகுது, அந்த மனிதருக்கு தெரியாது. கண்ணியமானவர்களே, முழு ரோட்ல நிக்கிற எல்லா மக்களும் அவரை கூப்பிட்டு கை தட்டி சொன்னாங்க, உங்களோட சீனி கொட்டுறது, உங்களோட பேக் ஓட்ட. கண்ணியமானவர்களே, எங்கட உம்மத்துக்கு விளங்குது 1 கிலோ சீனிட பொறுமதி. 1 கிலோ சீனி பேக் ஓட்டையினால கொட்டுண்டுக்கு போகுது, கீழே அநியாயப்படுகுது. இந்த மனிதனுக்கு தெரியாண்ட கவலை வருகுது. தொழுகையுடைய நேரம், சுபஹுடைய நேரம். கண்ணியமானவர்களே, சுபஹுல அதான் சொல்லப்படுகிறது, ஆயிரக்கணக்கான மக்கள் வயலுக்கு போறாங்க, ஒருத்தருக்கு கவலை வந்திருக்குதா, இந்த மக்கள் தொழுகை இல்லாம வயலுக்கு போறாங்களே, என்ற பாப்பா தொழுகை இல்லாம வீட்டுல இருக்கிறாரு, என்ற உம்மக்கு குர்ஆன் ஓத தெரியாது, என்ற பாப்பாக்கு குர்ஆன் ஓத தெரியாது, என்ற நான் இன்னும் ஜும்மாவுக்கும் வராம இருக்கிறாரு. யாரு கவலைப்படுறோம்? யாரு தாவத்து கொடுத்திருக்கிறோம்? அல்லாஹ்வை பத்தி தன்னுடைய மனைவியிடத்துல பேசியிருப்போமா? ஒரு மனைவி தன்னுடைய கணவரிடத்தில் அல்லாஹ்வை பற்றி பேசியிருப்போமா? இதுதான் தாவத், இதுதான் கவலை. கண்ணியமானவர்களே, இந்த பொறுப்பு தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த பொறுப்பு அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உடல் பொருள், வஅன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அதிகமான ஆயத்துகள், வஅன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உடம்பை, தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய பொருளை, சஹாபாக்கள் அல்லாஹ் கொடுத்த முழு நிஅமத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு செலவழித்தார்கள். அது பணமாக இருக்கலாம், தீனுக்கு செலவழித்தார்கள். உடம்பாக இருக்கலாம், தீனுக்கு செலவழித்தார்கள். நேரமாக இருக்கலாம், தீனுக்கு செலவழித்தார்கள். தன்னுடைய உடம்பினுடைய சக்தியை பாவித்து என்னை கொண்டு உம்மத்துக்கு தீன் கிடைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னாங்க, யா அலியே,
உங்களை கொண்டு ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைக்கிறது, உங்களோட முயற்சியால ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்கு வாரது, அது போதும் நீங்க சொர்க்கம் நுழையிறது. ஹதீஸுடைய கருத்துல வருகிறது, கண்ணியமானவர்களே, நாளை கியாமத்துடைய நாளையில மக்கள் எல்லாம் கேள்வி கணக்குக்காக வேண்டி போன்ல நிற்பாங்க, லைன்ல வரிசையில நிற்பாங்க. மலக்குமார்கள் சில மக்களை, அந்த லைன்ல நிற்கக்கூடிய மக்களை மலக்குமார்கள் பலாத்காரமாக பிடிச்சு அவங்கள சொர்க்கத்துக்கு தள்ளுவாங்க. இப்ப நாங்க நோம்புடைய காலத்துல கஞ்சிக்கு போலில நிக்கிறோம், பின்னிக்கு நிக்கிற ஒருத்தர் வந்து முன்னுக்கு போய் கஞ்சி கொடுத்தா எப்படி குழம்பும், எப்படி பிரச்சனை வரும்? இது மாதிரி தான் கியாமத்துடைய நாளையிலே மஷருடைய மைதானத்திலே மக்கள் கேள்வி கணக்குக்காக போலில் நிற்பாங்க. இந்த மக்களை சில மலக்குமார்கள் சில மக்களை பிடித்து சொர்க்கத்துக்குள்ள தள்ளிடுவாங்க. நிக்கிற மக்கள் கேட்பாங்க, என்னப்பா நாங்க போலில நிக்கிறோமே, அவரை பிடித்து நீங்க சொர்க்கத்துக்குள்ள அனுப்புறீங்களே, நியாயமாயுது? கேட்போம் தானே? கண்ணியமானவர்களே, மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இது எங்களுடைய வேலை இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த மக்களை எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாம சொர்க்கத்துக்கு அனுப்பும்படி. இந்த மக்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தீனை பத்தி உலகத்தில் கவலைப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை பத்தி கவலைப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் காஞ்சி போயிருக்குது, மக்கள் இல்லையே, தொழுகைக்கு ஆள் வருவதில்லையே, எங்கட மஹல்லாவுல எத்தனை வயது வந்த ஆண்கள் இருக்கிறாங்க, ஏன் தொழுகை இல்லாம இருக்கிறாங்க? கவலைப்படணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த விதமான நிழலும் கிடையாது கியாமத்துடைய நாளிலே. அல்லாஹ் 7 வகையான கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். அந்த 7 கூட்டத்தாரில் ஒருத்தர் தான் முஅல்லகத்துன் ஃபில் மசாஜித், உள்ளம் மஸ்ஜிதோட கொழுகப்பட்டவங்க. உள்ளம் மஸ்ஜிதோட கொழுகி இருக்குது. வீட்டுல இருக்கிறாரு, மஸ்ஜித பத்தி கவலை. பஜார்ல இருக்கிறாரு, மஸ்ஜித பத்தி கவலைப்படுறாரு. சுப்ஹானல்லாஹ். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடைய கவலையாக வரணும். எங்கட கவலை முழுக்க துனியாட கவலை, பிள்ளைகள கவலை. கண்ணியமானவர்களே, எங்கட முழு கவலையும் உம்மத்துடைய கவலை. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் கவலைப்பட்டாங்க அல்லாஹ்வுடைய தீனை பத்தி. கண்ணியமானவர்களே, ஹயாத்து சஹாபாவை பெருட்டி பார்த்தோம்னா சஹாபாக்குடைய வரலாறுகள், சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய முழு பொருளையும் சொத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு செலவழித்தார்கள், தன்னுடைய நேரத்தை தீனுக்கு செலவழித்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் தாவத்து கொடுக்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறான், இந்த அமலுக்கு சமமான ஒரு அமலை சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ், ஒரு சமனான அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது உங்களால முடியாது. அல்லாஹ்வுடைய பாதையில இந்த தீன் ஹயாத்தாகணும், அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்தில மேலோங்கணும் என்று சொல்லி ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்கின்றார். தன்னுடைய உடம்ப அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டியே மாற்றிக் கொள்வான். இந்த மனிதனுடைய நன்மையை வேற ஒரு அமலால அடையலாமா யா ரசூலல்லாஹ்? கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய அந்த மனிதனுடைய நன்மையை அவன் அடைய மாட்டான். அவன் பகலெல்லாம் நோன்பு நோற்று, அவன் தொழுகையில ஈடுபட்டு, இரவெல்லாம் நின்று வணங்கி. கண்ணியமானவர்களே, ஆனால் இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு மனிதன் தியாகம் செஞ்சு அவன் வெற்றியோட அவன் திரும்பி வருகிறான். அந்த மனிதன் தான் அந்த நன்மையை அடைஞ்சு கொள்வான். அல்லாஹ்வுடைய பாதையில ஒருத்தர் ஷஹீதாக்கப்பட்டுட்டார், இவருடைய நன்மையை, அல்லாஹ்வுடைய பாதையில முஜாஹதா செய்யக்கூடிய மனிதனுடைய நன்மையை அடைஞ்சு கொள்ளலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில போய்
அவன் யுத்தம் செஞ்சு அது அல்லாஹ்வுடைய பாதையில போய் அவன் வீட்டுக்கு திரும்பி வாரான். அந்த மனிதன் தான் அந்த நன்மையை அடைந்து கொள்வான். வேற அமலை கொண்டு அடைய முடியாது. அவ்வளவு பொறுமதி. அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஒரு மனிதன் தன்னுடைய உடலை பொருளை அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கிறது. அது நோன்பு, பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய அந்த மனிதரும் அந்த நன்மையை அடைஞ்சு கொள்ள மாட்டாரு. அவ்வளவு பொறுமதியான அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய பாதையில் போகக்கூடிய மனிதன், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய மனிதன், அவனுடைய கூலி அஜ்ரன் அலீமா, மகத்தான கூலி. அதுக்கு லிமிட் ஒன்று கிடையாது. அல்லாஹ் மாத்திரம்தான் அறிந்தவன். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறான், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நேரத்தை செலவழிக்கிறான், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உடம்பை செலவழிக்கிறான். அந்த மனிதனுடைய நன்மையை அல்லாஹ் சொல்கின்றான், அஜ்ரன் அலீமா, மகத்தான கூலி. அதுக்கு அல்லாஹ் மாத்திரம்தான் அறிந்தவன். ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே நோன்பு நோட்கிறான். அந்த மனிதனுடைய நன்மையை பற்றி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள கேட்கப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸாப யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதன் ஒரு நோன்பு நோட்கிறான், இவனுடைய கூலி என்ன யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு நோட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 வருட தொலை தூரம் அந்த மனிதனை நரகத்தை விட்டும் தூரமாக்குறான். 70 வருட தொலை தூரம், 70 வருடம் தொலை தூரம் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதன் ஒரு நாள் நோன்பு நோட்டால் நரகத்தை விட்டும் ஹராமாக்குறான், தூரமாக்குறான். இன்னொரு ரிவாயத்திலே 40 வருட தொலை தூரம் என்று வந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய பாதையில். அதனால கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில நோன்பு நோக்கிறதும் சிறப்பானது. அல்லாஹ்வுடைய பாதையிலே மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் இருப்பதும் சிறப்பானது. இன்னொரு ரிவாயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு மனிதன் செலவழிக்கிறான், மஸ்ஜிதுக்கு செலவழிக்கிறான், மதரசாவுக்கு செலவழிக்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் வரக்கூடிய மக்கள் அவங்களுக்கு செலவழிக்கிறாரு. கண்ணியமானவர்களே, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதனுடைய நன்மை என்ன, பெருமதி என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு ரூபாவை செலவழித்தால், ஒரு ரூபாவை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் 700 மடங்காக அல்லாஹ் அவருக்கு அதை பரக்கத் செய்கின்றான். 700 மடங்காக. இன்னொரு ரிவாயத்திலே அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதன் ஒரு ரூபாவை செலவழித்தால் அல்லாஹ் 700 மடங்காக அல்லாஹ் அவருக்கு திருப்பி கொடுக்கிறான். ஹதீஸுடைய கருத்தும் ஒன்று இருக்குது, யார் ஹஜ்ஜிக்காக வேண்டி பணம் செலவழிக்கிறாங்களோ, ஹஜ்ஜிக்காக வேண்டி ஒரு மனிதன் பணம் செலவழிக்கிறான், இரண்டாவது அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதன் பணம் செலவழிக்கிறான், இந்த 2 பேருடைய பணத்தையும் அல்லாஹ் திருப்பி கொடுக்காமல் அவருக்கு மௌத்த கொடுக்க மாட்டான். என்ன அர்த்தம்? ஏழையாக மௌத்தாக மாட்டார். அதனால கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதை நாங்கள் ஒரு நாளும் கணக்கு பார்க்கப்படாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி 700 மடங்காக அல்லாஹ் திருப்பி தருவான், 700 மடங்காக அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்வான் ஒரு ரூபாக்கு. அதனால கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதை நாங்கள் யாரும் கணக்கு பார்க்க கூடாது. ஆகிரத்துடைய சேமிப்பு அது, உலகத்துடைய சேமிப்பு அது. உலகத்திலே பரக்கத் செய்யப்படும், ஆகிரத்திலே எனக்கு உயர்தரமான சொர்க்கம் கிடைக்கும். கண்ணியமானவர்களே, இன்னொரு தலைப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதன் ஹிதுமத் செய்கின்றான், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதன் பணிவிடை செய்கின்றான். மஸ்ஜிதை கொஞ்சம் கூட்டி விடுறாரு, மஸ்ஜிதை கொஞ்சம் கழுவி விடுறாரு, மதரசாக்கள் ஒரு பில்டிங் கட்டப்படுகிறது, அதுக்கு தந்த உடம்பு செலவழிக்கிறாரு, தன்னை வேர்வையை சிந்துறாரு. அல்லாஹ்வுடைய பாதையில் வரக்கூடிய மக்களுக்கு
கொஞ்சம் தங்குறதுக்கு இடம் கொடுக்கிறாரு. அல்லாஹ்வுடைய பாதையில் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுக்கிறாரு. இப்படி ஏதாச்சும் ஒரு உதவி. யா ரசூலல்லாஹ், ஐயு சதகத்தின் அஃமல், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிற சதகாவுல எது சிறப்பானது? சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ஏனென்றா சஹாபாக்களுக்கு ஆசை, ஆர்வம், செலவழிக்கிறது அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கணும். தந்த உடம்பு அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கப்படணும். தந்த நேரம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கப்படணும். தந்த மனைவி பிள்ளைகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கப்படணும். அந்த ஆசையினால எது சிறப்பானது யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கூடாரம் அடித்து ஒரு நிழல் கொடுக்கிறாரு, அதாவது தங்குறதுக்கு இடம் கொடுக்கிறாரு, அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில் அதை செலவழிப்பதற்காக வேண்டி ஒரு ஒட்டகத்தை அந்த மனிதன் வளர்க்கிறார். ஒரு ஒட்டகத்தை அதுக்கு தீன் போட்டு, அது அவருடைய நீயத்தை, இது அல்லாஹ்வுடைய பாதையில் இது பாவிக்கப்படும். ஒரு ஒட்டகத்தை, ஒரு குதிரையை. கண்ணியமானவர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த ஹிதுமத்து தான், இந்த சதகா தான் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப சிறப்பானதுன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிறப்பானது. ஒரு நாள் ஒரு சம்பவத்தை, கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுடைய சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு சஹாபி, அவருடைய ஜனாசாவை தொழுவிக்க கொண்டு வரப்பட்டிருக்குது. சொன்னாங்க சில சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மனிதனுடைய ஜனாசாவை நீங்க தொழுவிக்காதீங்க. ஏனென்றா இவர் நல்ல அமல்கள் செஞ்சதை நாங்க யாரும் காணல, நல்ல அமல் செஞ்சதை காணல. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளமை மக்களுடைய நலவுகளை கேட்கிறது. நலவுகளை கேட்கிறது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நல்ல பண்பு. சொன்னாங்க, யாராச்சும் இந்த மனிதர் நல்ல அமல் செய்யறத பார்த்திருக்கிறீங்களா? ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு ஜமாத் வந்தாங்க. அந்த ஜமாத் இரவுடைய நேரம் தங்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. இரவுடைய நேரம் ஒரு கூடாரம் அடித்து தங்கினாங்க. அந்த இரவுல வந்த ஜமாத்துக்கு ஒரு மனிதன் இரவுடைய பாதுகாப்புக்கு நின்றார். செக்யூரிட்டி, இரவு செக்யூரிட்டிக்கு ஒரு சஹாபி நின்றாரு. அந்த இரவு பாதுகாப்புக்கு நின்ற மனிதனுக்கு இந்த ஜனாசாவாக இருக்கக்கூடிய மனிதன் உதவியாக நின்றார். இரவு பாதுகாப்புக்கு நின்ற மனிதனுக்கு இந்த மௌத்தான மனிதன் ஒரு இரவு கண் முழித்து பாதுகாப்புக்கு நின்றவருக்கு உதவியாக நின்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனிதன் சொர்க்கவாதி என்று சொல்லி அந்த மனிதனுடைய ஜனாசாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்த வரலாறு கிதாபுகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதையில போகல, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கல, அல்லாஹ்வுடைய பாதையில வந்த மக்களுக்கு இரவுடைய தங்கக்கூடிய சந்தர்ப்பம், அந்த தங்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மனிதன் இரவுடைய பாதுகாப்பு நின்றவருக்கு உதவியாக நின்றவருக்கு இவ்வளவு சிறப்பண்டா, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் எங்கட நேர காலம் கொடுக்கிறது கண்ணியமானவர்களே தன்னுடைய வாழ்க்கையுடைய சீர்திருத்தம். மஸ்ஜிதுடைய மாஹோல், மலக்குமாருடைய சுஹ்பத்தில உட்கார்ந்துதான் தன்னுடைய ஈமான சீராக்கி கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜமாத்துகளை அனுப்பக்கூடிய நேரத்திலே வெள்ளிக்கிழமை தான் அதிகமான ஜமாத்துகளை அனுப்பியிருக்கிறார்கள். ஹதீஸுடைய வரலாறுகளை சுருக்கத்தை எடுத்து பார்த்தால் அதிகமான ஜமாத்துகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜமாத்தை அனுப்புவார்கள். அந்த ஜமாத்துக்கு ஒருத்தரை அமீராக, பொறுப்புதாரியாக ஜமாத்தை அனுப்புவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகக்கூடிய ஜமாத்துக்கு புத்திமதி சொல்லி அனுப்புவார்கள். புத்திமதி, எவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், மக்களோடு எப்படி பேசணும், சுப்ஹானல்லாஹ், புத்திமதி. பிறகு அந்த ஜமாத்து திரும்பி வந்த நேரத்திலே அந்த ஜமாத்திடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிப்பார்கள், என்ன நடந்துச்சு உங்களுடைய ஜமாத்துல, என்ன செஞ்சு கொண்டீங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு மனிதர் வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களுடைய ஜமாத்தை அனுப்பி வைத்தீர்கள் இன்ன பிரதேசத்துக்கு,
நாங்கள் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் தாவத்து கொடுத்தோம், மக்களை கலிமாவின் பக்கம் மக்களை அழைத்தோம். இந்த ஜமாத்திலே ஒருத்தரை நீங்கள் பொறுப்புதாரிகளாக நியமித்தீர்கள். அந்த அமீர், அந்த பொறுப்புதாரி எங்களை தொழுவிக்கக்கூடிய நேரத்திலே அவர் தொழுவிச்சால் என்ன சூறாவை ஓதினாலும் யா ரசூலல்லாஹ் அவர் குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதனிடத்துல போய் கேளுங்க, எதற்காக வேண்டி தொழுகையில ஒரு சூறாவுக்கு பிறகு இந்த குல் சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா இக்லாஸை எதற்காக வேண்டி ஓதினீங்கன்னு உங்களோட அமீரிடத்துல நீங்களே போய் கேளுங்கண்டா. அந்த சஹாபி போய் கேட்டாங்க. சொன்னாங்க அந்த அமீர், குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா இக்லாஸிலே அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறது, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன், லம் யலித் அவன் புறப்படவும் இல்லை, வலம் யூலத் அவன் பிள்ளைகளை பெற்றெடுக்கவும் இல்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வை பத்தி பேசப்படுகிறது. அதனால நான் அதை ஓதுறது எனக்கு உள்ளத்துக்கு விருப்பம், ஒரு சந்தோஷம். இந்த செய்தியை அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், அவர் தொழுகையில என்ன சூறாவை ஓதினாலும் இந்த சூரா இக்லாஸ ஓதினத்துடைய நோக்கம் அவருக்கு ஒரு விருப்பமாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அமீரிடத்துல போய் சொல்லுங்க, நீங்க எப்படி அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை அல்லாஹ்வை விரும்பினீர்களோ அல்லாஹ்வும் உங்களை விரும்பி விட்டான் என்ற செய்தியை சொல்லுங்க என்று சொன்னாங்க. அப்ப ஒரு ஜமாத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தாங்கன்னா அந்த ஜமாத்து போய் வந்ததுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜமாத்திடத்திலே விசாரிப்பார்கள், என்ன நடந்தது, என்ன அஹ்லாக்கோடு நடந்து கொண்டீர்கள், மக்களோடு எப்படி நடந்து கொண்டீர்கள், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை எப்படி தாவத்து கொடுத்தீர்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லாக், இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாவத். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்துக்கு மாத்திரம் தாவத்து கொடுக்கல, தன்னுடைய மனைவிமார்களுக்கும் தாவத்து கொடுத்தாங்க, மனைவிமார்களுக்கும் தாவத்து கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கு ஹிதமத் செஞ்ச அனஸ் ரலியல்லாஹு தஆலா 10 வயசு சஹாபி, சின்ன பிள்ளைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்து கொடுத்தாங்க. யா குலாம் இன்னி உஅல்லிமுக பிகலிமாத்தின் யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக. ஏ அருமை மகனே, சிறியவனே, அனஸ் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்த தாவத். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறாங்க, ஈமானின் பக்கம் முயற்சி செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னி உஅல்லிமுக பிகலிமாத், உனக்கு சில கலிமாக்களை மகன் படித்து தாரேன். யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக, அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாரு மகனே, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், மகனே நீ என்ன கேட்கிறதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல மாத்திரம் கேளு. வைதஸ்தஅன்த ஃபஸ்தஈன் பில்லாஹ், உனக்கு ஏதாச்சும் உதவி தேவைண்டா அல்லாஹ் கிட்ட மாத்திரம் உதவி கேளு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பணிவிடை செஞ்ச 10 வயசு சின்ன சஹாபிக்கும் கூட அவங்களுக்கும் தாவத்து கொடுத்தாங்க. எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு நாங்க ஒரு நாள் தொழுகையை பத்தி பேசியிருப்போமா? தன்னோட வாழ்க்கை நடத்தக்கூடிய கணவன் மனைவியோட ஒரு நாள் தொழுகையை பத்தி பேசியிருப்போமா? தன்னுடைய ஆம்பளை புள்ள பொம்பளை பிள்ளைக்கு ஒரு நாள் அல்லாஹ்வின் பக்கம் தாவத்து கொடுத்திருப்போமா? அல்லாஹ்வின் பக்கம் தொழுகையின் பக்கம் பேசியிருப்போமா? சுபஹுடைய தொழுகை எவ்வளவு பொறுமதியானது, அந்த தொழுகையை விட்டா எவ்வளவு நஷ்டம் என்கிறத எங்கட பிள்ளைக்கு ஒரு நாள் சொல்லி கொடுத்திருப்போமா? கண்ணியமானவர்களே, மக்களுக்கு தாவத்து கொடுப்பதை விடுவோம், தன்னுடைய குடும்பம். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா, அல்லாஹ் சொல்கிறான், நரகத்திலிருந்து முதலாவது நீங்க, இரண்டாவது உங்களோட குடும்பம். எங்கட குடும்பம் கண்ணியமானவர்கள் ரொம்ப பொறுப்பு. கண்ணியமானவர்களே, தாவத்தின் பக்கம் நாங்க பொறுப்பாக இருக்கிறோம். அல்லாஹ்வின் பக்கம் எங்களுடைய குடும்பத்தை அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்துவது எங்களுக்கு பொறுப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலு அன் ரஅயதி. எங்கட பொறுப்பை பத்தி கியாமத்தில் அல்லாஹ் விசாரிப்பான். பேசணும் கண்ணியமானவர்களே, எங்கட வீட்டுல ஒவ்வொரு நாளைக்கும்
அல்லாஹ்வை பத்தி தந்த மனைவியிடத்துல, கணவனிடத்துல, பிள்ளைகளிடத்துல பேசணும். தொழுவீங்களான்னு கேட்கணும். சிலவங்க 5 நேரம் மஸ்ஜிதுக்கு வராங்க, தந்த மனைவியிடத்துல ஒரு நாள் தொழுவீங்கன்னாண்டு கேட்கல. ஒரு நாள் தந்த பிள்ளையிடத்துல தொழுவீங்களா மகன் கேட்கல, தொழுவீங்களா மகள் கேட்கல. அல்லாஹ்வை பத்தி தந்த குடும்பத்துக்கு தாவத்து கொடுக்காம இருக்கிறோம். அல்லாஹ்வை பத்தி தந்த குடும்பத்தை பத்தி கவலை இல்லாமல் இருக்கிறோம். எவ்வளவு நஷ்டம் கண்ணியமானவர்களே. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னை பத்தி மக்களிடத்துல பேசினா எனக்கு நீ என்ன கூலி தருவா யா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல அதிகமாக கேள்வி கேட்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், கல்லமல்லாஹு மூசா தக்லீமா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட அதிகமாக பேசுறவங்க. யா அல்லாஹ், உன்னை பத்தி நான் மக்களுக்கு தாவத்து கொடுத்தா எனக்கு என்ன கூலி தருவா யா அல்லாஹ். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்து அல்லாஹ் சொன்னான், கண்ணியமானவர்களே, உன்னை பத்தி மக்கள்கிட்ட தாவத்து கொடுக்கிறேன். தொழுகையை பத்தி, குர்ஆனை பத்தி, தீனை பத்தி நாங்களும் தான் மக்களோட பேசுறது. சந்தர்ப்பம் பிறக்கொள்ள உட்கார்ந்து பேசணும். தொழுகை இல்லாத மனிதன் எங்கட கூட்டாளியாக இருக்கிறான். அவர் ஏதோ வேற விடயத்துக்கு எங்கள்கிட்ட வந்தாரு, பேசுறோம். தொழுகையை பத்தி ஞாபகப்படுத்தணும். மனைவி இடத்துல எங்கட மனைவி வேற பிரச்சனையை பேசுறா, எங்கட மனைவி வேற ஒரு தேவை ஒண்ணு எங்கள்கிட்ட கேட்கிறா, நாங்க அவங்கள அல்லாஹ்வின் பக்கம் திருப்போணும். அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அல்லாஹ்ட்ட 2 ரக்காத் தொழுதுட்டு கேளுங்க. மகன் ஒரு பிரச்சனையை சொன்னான், மகன் நீங்க 2 ரக்காத் தொழுதுட்டு இஸ்திகாரா செய்யுங்க, உலமாக்கிட்ட மஷூரா செய்யுங்க. அல்லாஹ்வின் பக்கம் எங்கட பிரச்சனைகளை திருப்ப வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, என்ன கூலி தருவா யா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல, 1 வருடம் இஹ்லாஸோட பெருமை இல்லாம அமல் செஞ்ச என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலி உங்களுக்கு தான். செய்யலுமா? இஹ்லாஸா, ரகசியமா, ஒத்தருக்கும் தெரியாம அல்லாஹ்க்கு நீ மாத்திரம் 1 வருஷம் அமல் செய்யலுமா? அல்லாஹ்வை பத்தி பேசுற மனிதன் அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய பேசக்கூடிய மனிதண்ட வார்த்தையை விட சிறந்த வார்த்தை என்ன இருக்குன்னு அல்லாஹ் கேட்கிறான். ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு மனிதனுக்கு தாவத்து கொடுக்கிறான், தொழுகையை பத்தி பேசுறான், அல்லாஹ்வை பத்தி பேசுறான், திக்ர பத்தி பேசுறான். நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வை தொழுங்க, அல்லாஹ்வோட குர்ஆனை ஓதுங்க, வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் பேசுறான். அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த மனிதனுடைய வார்த்தையை விட வமன் அஹ்ஸனு கௌலன், அஹ்ஸன், அதைவிட சிறப்பான, இதைவிட சிறப்பான அழகான வார்த்தை என்ன இருக்குன்னு அல்லாஹ் கேட்கிறான். அண்டா இல்லை, அதைவிட சிறப்பான வார்த்தை ஒன்றும் இல்லை. அதனால கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய அவன் பிடிக்கக்கூடிய நோன்புகள், அவனை நோக்கக்கூடிய சலவாத்துகள், இஅ்திகாஃபுகள், சுப்ஹானல்லாஹ், நிறைய சிறப்புகள் பேசப்படுகிறது. அதனால கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்கப்பட்டுச்சு, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கிறான், அந்த மனிதன் ஒரு தலைமுடி நிறைக்குது. அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு தலைமுடி நிறைக்குது. இந்த தலைமுடி நிறைக்கிறது யா ரசூலல்லாஹ், இதனுடைய சிறப்பு என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து கொண்டு ஒரு தலைமுடி நரைத்தால் கியாமத்துடைய நாளையில் அவனுக்கு அது 100ஆக வெளிச்சமாக வருமா. எப்படி சிறப்பு! அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கிற நேரத்துல ஒரு தலைமுடி வெள்ளை அடிச்சால், நரைத்தால், அது கியாமத்துல வெளிச்சமாக காட்டப்படுமா. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த சின்ன விடயங்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு சிறப்புகளை வைத்தார் என்றால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க கூடிய எங்கட பணம், எங்கட நேரம், எங்கட காலம், எங்கட குடும்பம், கண்ணியமானவர்களே, முதலாவது எங்களுடைய தாவத், எங்களுடைய கவலை, எங்களுடைய ஃபிக்ர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழு கவலையும் உம்மத்துடைய கவலை. அதனால கண்ணியமானவர்களே, எங்களுடைய கவலையும் நாங்க உண்டாக்கணும். துஃபைல் இப்னு தௌஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த மனிதர் தௌஸ் கோத்திரத்தை சேர்ந்தது, ரொம்ப அறிவாளி அவர்.
கவிதைகள் ஏற்றத்துல அந்த காலத்துல தௌஸ் கோத்திரத்திலே துஃபைல் இப்னு தௌஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப அறிவாளியாக இருந்தாங்க. அவர கவிதைக்கு முன்னால யாருடைய கவிதையும் வெற்றி அடையாது, அவ்வளவு அறிவாளி இந்த மனிதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுடைய ஆரம்ப காலப்பகுதியில மக்களுக்கு தாவத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மனிதர் மக்காவுக்கு வாராரு. அந்த நேரத்துல காவிர்கள் சொன்னாங்க துஃபைல் இப்னு தௌஸ் இடத்துல, துஃபைல் நீங்க ரொம்ப அறிவாளி, நீங்க ரொம்ப அறிவுள்ளவரு, இந்த மக்காவுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்தான் நபி என்று சொல்லிட்டு மக்களுக்கு தாவத்து கொடுக்கிறாரு, அதனால அவர வார்த்தையே நீங்க கேட்டுறாதீங்க. அதனால துஃபைல் இப்னு தௌஸ் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால அந்த மக்காவுக்கு வந்த உடனே 2 காதுக்குள்ளையும் பஞ்ச வச்சு கொண்டான். ஏன்? இந்த முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சு என்ற காதுக்குள்ள போகப்படாது. 2 காதுக்குள்ளையும் பஞ்சு வச்சு கொண்டான். கண்ணியமானவர்களே, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹுடைய தொழுகையை தொழுகிறாங்க, சூரா தாஹாவை ஓதுறாங்க. சூரா தாஹாவை துஃபைல் இப்னு தௌஸ் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, நான் ஒரு அறிவாளி தானே, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு கேட்போம் என்று துஃபைல் இப்னு தௌஸ் செஞ்சாங்க. மஸ்ஜிதுக்கு பக்கத்துல வந்து காதுல இருந்த ஒரு பஞ்சு எடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா தாஹாவை ஓதின உடனே அவனோட உள்ளத்துல இது ஒரு மனிதன், நான் எவ்வளவு கவிதைகளை ஏற்றேன், ஆனா இது ஒரு மனிதனால ஏற்றப்பட்ட ஒரு வார்த்தை கிடையாது. குர்ஆன் இது ஒரு மனிதனால ஏற்றப்பட்ட ஒரு வார்த்தை இல்லை. அடுத்த பஞ்சையும் எடுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹு தொழுக முடிச்சதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பேசுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்து கொடுக்குறாங்க. துஃபைல் இப்னு தௌஸ் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, பெரிய அறிவாளி. இப்ப சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் என்னுடைய தௌஸ் கோத்திரத்துக்கு போயிட்டு நான் தாவத்து கொடுக்க போறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவசரப்பட்டுறாதீங்க, உங்களை அடிச்சு போட்டுருவாங்க, உங்களை மௌத்தாக்கி போட்டுருவாங்க, அதனால மெதுவா போங்க. துஃபைல் இப்னு தௌஸ் ரலியல்லாஹு தௌஸ் கோத்திரத்துக்கு போய் மக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவர்தான் நபி, இதுதான் குர்ஆன், இது எங்களை படைத்தவன் ரப்பு அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லாங்க, தாவத்து கொடுக்குறாங்க. 83 குடும்பம் இஸ்லாத்துக்கு வராங்க துஃபைல் இப்னு தௌஸ் ரலியல்லாஹு அவங்களோட முயற்சியால. அதுல வந்தவர் தான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. துஃபைல் இப்னு தௌஸ் ரலியல்லாஹு தாவத்து கொடுத்து 83 குடும்பம் இஸ்லாத்துக்கு வராங்க. அதுல ஒரு குடும்பம் தான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. கிட்டத்தட்ட 5000 சொச்சம் ஹதீஸ் அறிவிச்சவங்க, அதிகமான ஹதீஸ ரிவாயத் செஞ்சவங்க, அறிவிச்சவங்க ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய ஹதீஸ் அறிவிப்பு அவங்க செஞ்ச எல்லா நன்மைகளும் துஃபைல் இப்னு தௌஸ் ரலியல்லாஹு கபருக்கு போய் கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அந்த சிறப்பு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்படுது, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு மனிதன் மௌத்தாகிறார் யா ரசூலல்லாஹ், அந்த மனிதன் மௌத்தானத்துக்கு பிறகு அவனுடைய அமல்கள், நல்ல அமல்கள் கபருக்கு வருமான்னு கேட்டாங்க சஹாபாக்கள். மௌத்தானத்துக்கு பிறகு நல்ல அமல்கள் வருமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் மௌத்தானத்துக்கு பிறகு அவன் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுக்காக வேண்டி தாவத்து கொடுத்து அந்த மனிதனை கொண்டு ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைக்குது. அவர முயற்சியால அவர் பேசி தொழுகையாளிய உருவாக்குறாரு, ஆலிம்களை உருவாக்கினாரு, ஹாஃபில்களை உருவாக்கினாரு. அவர முயற்சியால மதரசா உருவாகிச்சுது, அவர முயற்சியால சாலிஹான மக்கள் உருவானாங்க, நல்ல அமல்கள் நடக்குது. அந்த மனிதன் மௌத்தா போயிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதனுடைய பட்டோல கியாமத்து வரைக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஒரு மனிதன் மௌத்தானா அவனுடைய பட்டோல மூடப்பட்டு அவனுடைய சாலிஹான பிள்ளைகள் செய்யக்கூடிய அமல்கள் மாத்திரம்தான் கபருக்கு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஹைரின் பக்கம், நலவின் பக்கம் வழிகாட்டிட்டு மௌத்தாகிறாரு, அதாவது அவரை கொண்டு மக்களுக்கு ஹிதாயத்து கிடைக்குது, அவரை கொண்டு ஒரு ஹைர நிலவை உருவாக்கிட்டு மௌத்தாகிறாரு, இந்த மனிதனுடைய பட்டோலையும் கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் திறந்து வைப்பான், நன்மை வந்து கொண்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ். அதனால கண்ணியமானவர்களே, நாங்க மௌத்தாகிற நேரத்துல யாரும் சும்மா மௌத்தாகிடப்படாது.
உலகத்துல சாதிச்சுட்டு மௌத்தாகணும், சாதிக்கணும். எங்கட ஜனாசாவை பார்த்து மக்கள் சொல்லணும், மாஷா அல்லாஹ் இந்த மனிதன் முயற்சியால நான் ஆலிமானே, இவர் செலவழிச்சு நான் ஹாபிஸானே, இந்த மஸ்ஜித கட்டின இந்த ஹாஜியாரால மக்கள் பேசணும். உலகத்துல சாதிச்சுட்டு மௌத்தாகணும். உலகத்துல வந்தோம், பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், மௌத்தானம் என்று யாரும் பெய்திடப்படாது. எங்கட ஜனாசாவை பார்த்து மக்கள் சொல்லணும், மாஷா அல்லாஹ் இந்த ஹாஜியார முயற்சியால தான் நான் குர்ஆன படிச்சேன், நான் ஆலிமானேன், நான் ஹாபிஸானேன், நான் ஏதோ ஒரு தொழில் செஞ்சுக்கிருந்தேன், இவர் பேசி கரைச்சி மதரசாவுக்கு என்ன சேர்த்து விட்டாரு, நான் இப்ப ஹாபிஸாக ஆலிமாக இருக்கிறேன். நான் ஒரு ஜனாசாக்கு போயிருந்தேன். அந்த ஜனாசாவை பார்க்கிற நேரத்துல இன்னொருத்தர் வந்திருந்தாரு அந்த ஜனாசாவை பார்க்கறதுக்கு. ஒரு தாயி ஒருத்தர் மௌத்தானாரு. அந்த ஜனாசாக்கு போய் அந்த ஜனாசாவை பார்த்திருக்கிற நேரத்துல பக்கத்துல இன்னொருத்தர் ஜனாசாவை பார்க்க வந்தார். அவர் சொன்னாரு, எங்கட வாலிப வயசுல இவர் எங்களை மகன் மஸ்ஜிதுக்கு வாங்க என்று கூட்டி எங்களை ஜமாத்துக்கும் கூட்டிட்டு போனாரு. எங்களை கூட்டிட்டு போய் நிறைய துவாக்கள் எங்களுக்கு படிச்சு தந்தாரு, தொழுகையை படிச்சு தந்தாரு. தொழுகட ஃபர்லத்தின தொழுகட முழு செய்யற முறை எப்படி, ஃபர்லான குளிப்பு எப்படி குளிக்கிறது. சுப்ஹானல்லாஹ், நாங்க இன்றை வரைக்கும் அந்த ஓதக்கூடிய துவா இவர் எங்களை கூட்டிட்டு போய் எங்களுக்கு பாடமாக்கி தந்ததுண்டு ஒருத்தர் இந்த ஜனாசாவை பார்த்து சொன்னார். இப்படி எங்கட ஜனாசாவை பார்த்து மக்கள் பேசணும். கண்ணியமானவர்கள், உலகத்துல சாதிக்கணும். மஸ்ஜிதுக்கு வார வீதியில, மஸ்ஜிதுக்கு வார நேரத்துல ஒருத்தரை கைய பிடிச்சு கூட்டிட்டு வரணும். ஒருத்தர் தொழுகை இல்லாம இருக்கிறாரா, அவரை வீட்டுக்கு ஒரு ஹதியாவை கொண்டு போகணும். ஒரு பழத்தை வேண்டிட்டு போயிட்டு உட்கார்ந்து ஒரு மணித்தியாலம் தொழுகையின் பக்கம் தாவத்து கொடுக்கணும். மஸ்ஜிதுக்கு வாங்க, உங்களுக்கு வயசு போயிட்டுது, இன்னும் ஜும்மாக்கு வராம இருக்கிறீங்களே, அல்லாஹ்வோட வாழ்க்கையில பெரிய பரக்கத் செய்வானே, ஒரு தாவத்து கொடுக்கணும். கண்ணியமானவர்கள், கவலை உண்டாகணும். எங்கட குடும்பத்துள்ளுக்கு தொழுகை இல்லாம, தீன் இல்லாம, குர்ஆன் இல்லாம இருக்கிறாங்க. எங்களுக்கு யாருக்கும் கவலை இல்லாம இருக்குது. அல்லாஹ்வோட தீனுக்காக வேண்டி தந்த உடம்பு பொருள் அல்லாஹ்வோட தீனுக்கு செலவழிக்கப்படும். ஆக கண்ணியமானவர்களே, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி. இந்த உலகத்திலே 2 மாடி கட்டடத்தை அறிமுகம் செஞ்சவங்க கதீஜா ரலியல்லாஹு, செல்வ சீமாட்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செய்றாங்க, 40 வயசு கதீஜா ரலியல்லாஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு 20 சுற்றம் வயசு. கண்ணியமானவர்களே, தந்த நம்பிக்கை நாணயம் முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பொறுப்பு, முழு சொத்தும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கதீஜா ரலியல்லாஹு நிக்காஹ் செய்றாங்க. திருமணம் முடிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில கதீஜா ரலியல்லாஹுடைய முழு சொத்தையும் செலவழிச்சு ஒன்றுமில்லை. கதீஜா ரலியல்லாஹு தஆலா மௌத்தாகுறாங்க. கதீஜா ரலியல்லாஹுக்கு கபன் செய்யறதுக்கு துணி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுகுறாங்க. கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் இவ்வளவு தேம்பி தேம்பி அழுகுறீங்க? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு 40 வயதுல அல்லாஹ் எனக்கு நுபுவத்து தந்தான், ஆரம்ப வகி வந்துச்சு, அதனால எனக்கு நடுக்கம். ஜம்மிலூனி யா கதீஜா, கதீஜா என்ன போத்துங்க, எனக்கு வஹியுடைய பாரம் நடுக்கமாக இருக்குது, என்ன உடம்ப குலுக்குது என்று சொல்லக்கூடிய நேரத்துல கதீஜா ரலியல்லாஹு 7 பொறுமதியான போர்வையை கொண்டு என்ன போத்தினாங்க. இப்ப கதீஜா மௌத்தாகுறாங்க, கபன் செய்யறதுக்கு துணி இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு நான் அழுகிறேன் என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 7 பேர் ஜனாசாவை கபர்ல இறங்கி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோட ஜனாசாவை கபர்ல இறங்கி வைக்கிற நேரத்துல ஜனாசாவை கிபிலாவின் பக்கம் திருப்புறாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோட முகம் வானத்தின் பக்கம் திரும்புது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிபிலாவின் பக்கம் திருப்புறாங்க. 2வது தடவை வானத்தின் பக்கம் திரும்புது. 3வது தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய முகத்தை கிபிலாவின் பக்கம் திருப்புறாங்க. வானத்தின் பக்கம் தானாக திரும்புது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கதீஜாவுடைய முகத்தை அல்லாஹ் பார்க்கிறதுக்கு விரும்புறான், அப்படியே வச்சுட்டு அடக்கம் செய்யுங்க. அல்லாஹ் அக்பர். தந்த முழு சொத்தையும் செல்வ சீமாட்டி என்று பட்டம் எடுத்த கதீஜா ரலியல்லாஹு மௌத்தாகுறாங்க. கண்ணியமானவர்களே, கபன் செய்யறதுக்கு துணி இல்ல. அல்லாஹ் மௌத்துடைய கடைசி நேரம் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். கொடுத்தால் அல்லாஹ் சொல்றான், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், என்ற தீனுக்கு உதவி செஞ்சால் யன்சுருக்கும், உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அல்லாஹ் வீணாக்க மாட்டான். கண்ணியமானவர்களே,
இன்னொரு சஹாபியுடைய சரித்திரத்தையும் சொல்லி முடிக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஒரு மனிதர் இருந்தாரு, ஜுலைபீப் என்று சொல்லக்கூடிய சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரொம்ப ஜோக் அடிச்சு பேசுவார். ஒரு நாள் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, கொஞ்சம் தேன் கொண்டு வைத்து கொடுத்தாங்க, யா ரசூலல்லாஹ் இதை சும்மா ஹதியா உங்களுக்கு வச்சுக்கோங்க யா ரசூலல்லாஹ். இன்னொரு நாள் நெய் ஒரு போத்தல கொண்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நெய் உங்களுக்கு ஹதியா வச்சுக்கொள்ளுங்க யா ரசூலல்லாஹ். இன்னொரு நாள் ஒரு ஈச்சம்பழத்தை கொண்டு போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இதை சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒரு ஹதியா, ஒரு அன்பளிப்பு. மாசம் முடிய போக்கல ஒரு பில் ஒன்று வருகுது, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு அந்த நெய் அந்த தேன் ஈச்சம்பழம் தந்தேன், அதுக்கு இந்தாங்க பில்லு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. பிலால் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, பிலால் அந்த பில்ல பே பண்ணுங்க, நாங்க கொடுங்கன்னாங்க. சிரிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோக் அடிக்கிற சஹாபி, ரொம்ப ஏழை சஹாபி இல்ல, வறுமை. ஒரு நாள் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க ஜுலைபீப் என்ன கல்யாணம் முடிக்கலையான்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ் எனக்கு யார் பொன் தர போறாங்க, நான்டா ஏழை, எனக்கு என்ன ஒருத்தரும் பொன் தர மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுலைபீப் இன்ன வீட்டுக்கு போங்க, இந்த சஹாபியுடைய வீட்டை போய் செல்லுங்க, அவர மகளை ஜுலைபீப் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தட்டாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினாங்களாம் என்று சொல்லுங்கண்டாங்க. ஜுலைபீப் ரலியல்லாஹு ரொம்ப சந்தோஷம். போனாங்க, கதவை தட்டினாங்க, சஹாபி ஒளிய வந்தாங்க, சொன்னாங்க உங்களோட மகளை எனக்கு கல்யாணம் முடிச்சு தட்டாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன அனுப்பியிருக்கிறாங்க உங்களுக்கிட்ட. அந்த சஹாபி சொன்னாங்க, ஏண்ட மகளை உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தரவா, உங்கள்ட்ட ஒன்றும் இல்லையே. சொன்னாங்க, முடிச்சு தரையெல்லாம் போங்கண்டாங்க. ஜுலைபீப் ரலியல்லாஹு கவலையோட வாராங்க. அந்த சஹாபியுடைய மகள் சொன்னாங்க, பாப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருக்கிறாங்க என்ன ஜுலைபீப் கல்யாணம் முடிக்கும்படி, அதனால நான் தயாராக இருக்கிறேன் ஜுலைபீப முடிக்கிறதுக்கு, அவர் வசதி இல்லாட்டியும் பரவாயில்லை. இப்ப அந்த சஹாபி ஓடி வந்து ஜுலைபீப கூப்பிடுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடாதீங்க, இந்த மகளை உங்களுக்கு திருமணம் முடிச்சு தாரே, உங்களுக்கு நிக்காஹுக்கு ஏதாச்சும் வசதி இருக்குதா? சொன்னாங்க, ஒண்ணுமே இல்ல. அப்ப அவட்ட இருந்த சில 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 சாமான்களை கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. இப்ப ஜுலைபீப் ரலியல்லாஹு நிக்காஹுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு உடுப்பு சாமான் வேண்டதுக்கு பஜாருக்கு போறாங்க. கல்யாணத்துக்கு சந்தோஷமே, கல்யாணம் நடக்க போகுது, அந்த சந்தோஷத்துல பஜாருக்கு போறாங்க சாமான் பண்றதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅலான் வருகுது, முஸ்லிம்கள் யுத்தத்துல தோல்வி அடைஞ்சிட்டு போறாங்க, உதவிக்கு சஹாபாக்கள் தேவண்ட இஅலான் வருகுது. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த இஅலானை கேட்கிறாங்க. அப்படியே யுத்தத்துக்கு நிக்காஹுக்கு கல்யாணத்துக்கு வேண்ட போன சாமானுக்கு அந்த பணத்துக்கு ஒரு வாளும் கேடயமும் வேண்டி யுத்தத்துக்கு போயிட்டாங்க. யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எங்க அப்பா ஜுலைபீப காணல. ஒரு சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஜுலைபீப் யுத்தம் செஞ்சு அவர் மௌத்தா போயிட்டாரு, ஷஹீதாக்கப்பட்டுட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்த்தாங்க, யுத்த காலத்துல 7 காபிர்களை கொலை செஞ்சு போட்டு ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவரை சுத்தி 7 பேரை கொலை செஞ்சிருக்கிறார் ஜுலைபீப் ரலியல்லாஹு. இவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்டுட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தானவங்களோட ஜனாசாவை குளிப்பாட்டுறது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுலைபீப் ரலியல்லாஹு முகத்துல ரத்தத்தோட மண்ணெல்லாம் பட்டிருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை முபாரக்கான கையால ஜுலைபீப் ரலியல்லாஹு ஜனாசாட முகத்துல இருந்த மண்ணெல்லாம் அப்படியே துரைச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை முபாரக்கான கையால ஜுலைபீப் ரலியல்லாஹு ஜனாசாவை தூக்கிட்டு போறாங்க. சஹாபாக்கள் பாக்குறாங்க, ஜுலைபீப் ரலியல்லாஹு ஜனாசாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கிட்டு போறாங்க. ஏதோ சன நெரிசல்ல சன கூட்டத்துக்கு மத்தியில நடக்கிற மாதிரி தந்த பெருவிரலால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துட்டு போனாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், ஒரு சனமும் இல்ல, வெட்ட வழி. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சன கூட்டத்துக்குள்ள போற மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க? இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல இறங்கி வச்ச ஆட்கள்ல இரண்டாவது ஜுலைபீபுடைய ஜனாசா. ஜுலைபீப் ரலியல்லாஹு ஜனாசாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல இறங்கி வச்சாங்க. கபர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி ஜனாசா வைக்கிற நேரத்துல தந்த முகத்தை திருப்பி கொண்டான். சஹாபாக்களுக்கு இந்த 2 செய்தியும் ஆச்சரியம். ஜனாசா அடைக்கிறதுக்கு போறது கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஜுலைபீபுடைய ஜனாசாவை தூக்கிட்டு போற நேரத்துல நீங்க ஏன் கஷ்டப்பட்டு நடந்து போனீங்க? இரண்டாவது ஜுலைபீப் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை கபர்ல அடைக்கிற நேரத்துல ஏன் முகத்தை திருப்பி கொண்டீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுலைபீப் ரலியல்லாஹு ஜனாசாக்கு மலக்குமாருடைய கூட்டம் இறங்கினாங்க. மலக்குமாருடைய கூட்டத்துள்ளுக்கு ஜுலைபீப் ரலியல்லாஹு ஜனாசாவை கொண்டு போறது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு.
இரண்டாவது ஜுலைபி ரலியல்லாஹுடைய ஜனாசாவை கபர்ல வைக்கிற நேரத்துல ஊர்லயும் பெண்கள் வந்து ஜுலைபி எனக்கு தாங்க அவரை கணவனாக எனக்கு தாங்கன்னு சண்டை பிடிச்சாங்க. அந்த ஊர்லயும் பெண்களை பார்க்கிற பக்கத்துல முகத்தை திருப்பி கொண்டே என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்ட தீன் மேலோங்கணும்ங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய நிக்காக விடவும் தன்னுடைய திருமணத்தை விடவும் அல்லாஹ்ட தீனுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க ஜுலைபி ரலியல்லாஹு. மக்காவுல யாரும் கணக்கெடுக்கல. 7 சஹாபி, பரம சஹாபி அல்லாஹ்ட தீனை கணக்கெடுத்தாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மௌத்துடைய நேரம் உலகத்தில் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்ட தீன் ஹயாத்தாக்கப்படணும், அல்லாஹ்ட மஸ்ஜித் அமல்களை கொண்டு வெளிச்சமாகணும் என்றா அல்லாஹ்வின் மக்களை தாவத்து கொடுக்கணும். எங்கட குடும்பம், எங்கட மனைவி மக்கள், எங்களுடைய பிள்ளைகள் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நாங்க பேச பழகணும். வீடுகள்ல தலீம ஹயாத்தாக்குங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் எங்கட வீட்டுல வாசிக்கப்படணும். ரொம்ப ஃபித்னாவுடைய காலம். தன்னுடைய சொந்த வாப்பாவிடத்துல தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு பாதுகாப்பில்லாத ஒரு காலம். தன்னுடைய ஆண் சகோதரனிடத்துல தன்னுடைய சகோதரிக்கு பாதுகாப்பில்லாத காலம். உலமாக்கள் சொல்கின்றார்கள், எந்த வீடுகளிலே ஹதீஸும் குர்ஆனும் வாசிக்கப்படலையோ அந்த வீடுகள்ல முர்தத் உண்டாகுமாம், மதமாற்றம் உண்டாகும். இந்த ஃபித்னாவுடைய காலத்துல ஒவ்வொரு நாளும் எங்கட வீடுகள்ல குர்ஆன் ஓதப்படணும், ஹதீஸ் வாசிக்கப்படணும். இல்லண்டா எங்கட மனைவி அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்கட பிள்ளை அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால கண்ணியமானவர்களே, குடும்பத்தை பத்தி கவலைப்படுவோம், குடும்பத்துக்கு தாவத்து கொடுப்போம். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் என்னை உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக.